On behalf of SNS College of Technology, I welcome all the students for DT Bootcamp. So main the purpose of bootcamp இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் திங்கிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்கம்ஸ் ப்ளஸ் இந்த டிடி டிசைன் திங்கிங் அப்ளை பண்ணாலும் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அகிலன், கங்காதரன், விகாஸ் இ, விஜயரஞ்சன், விஷ்ணு இவங்க 6 பேரும் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அட் த லாஸ்ட் ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Hello everyone, myself Srinikesh. I am going to explain about the concept design thinking. Design thinking na சொல்றது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு கிரியேட்டிவ் அண்ட் யூசர் சென்டர்ட் அப்ரோச். இது நம்ம யாருக்காக ப்ராப்ளம் சால்வ் பண்றோமோ அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு ப்ராக்டிக்கலா சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எம்பத்தைஸ், யூசரோட ஃபீலிங்ஸ் அண்ட் நீட்ஸை நல்லா புரிஞ்சுட்டு. செகண்ட், டிஃபைன், ப்ராப்ளம் என்னன்னு கிளியரா ஐடென்டிஃபை பண்றோம். தேர்ட், ஐடியேட், நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்றோம். ஃபோர்த், ப்ரோட்டோடைப், பெஸ்ட் ஐடியாஸை ட்ரை பண்றதுக்கு ஸ்மால் வெர்ஷன்ஸை கிரியேட் பண்றோம். ஃபைனலி டெஸ்ட், யூசர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி ஃபீட்பேக்ஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்றோம். இதுல எல்லாத்துக்கும் சென்டர்ல இருக்கிறது யூசர். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நல்லா புரிஞ்சுட்டு கிரியேட்டிவா இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிற பேர் தான் டிசைன் திங்கிங். இது எல்லா ப்ராப்ளம்ஸையும் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். So the next person will continue. Hello everyone, I am Vikas SV. I am going to speak about empathy. அதாவது எம்பத்தி அப்படின்னா என்னன்னா அடுத்தவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன் அதை வந்து நம்ம அவங்களோட பொசிஷன்ல இருந்து பாக்குறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி அதாவது அவங்க என்ன இந்த நேரத்துல நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பாக்குறது. அதாவது அவங்க இப்போ வந்து என்ன சொல்றேன்னா அதாவது எம்பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா புட் யுவர் செல்ஃப் இன் தயர் ஷூஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு மழை வர்றப்போ நம்ம கிட்ட குடம் இருக்கு, நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தவங்க நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா நமக்கு அது தெரியும். அவங்க சப்போஸ் அவங்க கிட்ட ஒரு குடம் இருந்துச்சுன்னா அவங்களும் நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு. இதே வந்து இப்போ வந்து நம்ம டெலிஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம இப்ப பேசுறோம், தூரமா இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம போஸ்ட் பண்ணி பேசுவாங்க. அது வந்து அவங்க கிட்ட நேரா பேசுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து அந்த டெலிஃபோன் இருக்கிறப்ப நம்ம கிட்ட டேரக்டா பேசுற மாதிரி, கிட்ட இருந்து பேசுற மாதிரியே இருக்கும். இதுதான் ஒரு அப்ளைட் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இப்போ வந்து இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ஸ், ஸ்டோர் ரூம்ஸ், அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற ஸ்டாக் ரூம்ஸ், இங்கெல்லாம் இப்போ வந்து இதை செக் பண்றதுக்காக 4-5 பேர் போவாங்க. அது மாதிரி 4-5 பேர் போறப்போ ஒரு சில பேர் வந்து அந்த செக் பண்ணிட்டு இருக்கிறவங்களை விட்டுட்டு அப்படியே அதை லாக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதை வந்து எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி டிஃபைன்ல எடுத்தவங்க சொல்லுவாங்க. ஹலோ, மை நேம் இஸ் விகாஸ். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஃபைன் இருக்கும். அந்த டிஃபைன்னா ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், எத்தனை வே ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கறது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரூம்ஸ்லையும் இல்லை இந்த மாதிரி பேங்க் லாக்கர்ஸ்லையும் இந்த மாதிரி மாட்டிப்பாங்க சில பேர். அவங்களுக்காக எப்படி இந்த ப்ராப்ளமை தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வச்சுக்கலாம். அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா, அந்த டிவைஸ் வந்து இப்போ உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, அப்புறம் எத்தனை பேர் மாதிரி வெளியே வராங்கன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த ஐடியாஸை நம்ம ஃபர்தரா ஐடியேட்ல பார்ப்போம். Hello everyone, myself Vijayarajan from SNS College of Technology. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா ஐடியேட்டை பத்தி சொல்ல போறேன். ஐடியேட்னா என்னன்னா உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிருக்கும், அதுலயே ஐடியான்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஐடியானா என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படிலாம் அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்றதுதான் அந்த ஐடியேட்டுங்கிறது. அந்த ஐடியேட்டை நீங்க ஒரு பர்டிகுலர் வந்து புரோட்டோடைப்பா
கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது எப்படியானாலும் உங்க ஐடியா இருக்கலாம். நீங்க அது கிரேசியா கூட யோசிக்கலாம். ஏன்னா மேக்சிமம் அது நம்ம ஒரு கிரேசி ஐடியால இருந்து தான் நிறைய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐடியால வந்து இப்ப நீங்க என்னன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அதுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும் அந்த ப்ராப்ளத்துக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடியேட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியேட் ஒருவேளை ப்ரோட்டோடைப் மாதிரி மாறுனுச்சுன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன் விஷ்ணு. நெக்ஸ்ட் லைட் என்னன்னா, இப்போ ஒர்க் அவுட்னா இப்போ நம்ம என்னன்னா ஜிம்முக்கு போய் தான் இது பண்றது. இப்போ ஆன்லைன்லேயே ஃபிட்னஸ்னு உமன் மென்னுக்குன்னு நிறையாவது வந்துச்சு. இப்போ ஈஸியான என்னன்னா அவங்க வீட்டில் இருந்தபடியே இப்போ ஒரு ஜிம்முக்கு போனாலும் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பர்சனல் ட்ரெயினருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு டைமே நிறைய எடுத்துக்கணும். இப்போ ஆன்லைன் ஒர்க் அவுட் அப்படின்னா அதுலேயே சிலது ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு வீக்லி டாஸ்க்கு அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா அதை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் ஃபிட் ஆகுற மாதிரி. ஸோ இது ஒரு ஐடியேட்ல வரும். ஓகேவா? அதாவது இதே மாதிரி தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஒரு ப்ரோட்டோடைப்பை. அதாவது விகாஸ் எஸ்வியும் விகாஸ் இயும் சொன்ன மாதிரி தான். இது எப்படின்னா, அதாவது நாங்கள் அது மேலே ஒரு மெயின் டோர் மேலே பல்பு செட் பண்ணியிருப்போம். அதாவது எந்த மெயின் டோர்னா ஒரு மாலோ சூப்பர் மார்க்கெட்டோ பேங்க் லாக்கரு இல்லாட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நடக்கிற இடத்துலையோ அதில் இது வச்சிருக்கட்டையும் இப்போ ஒரு 4 பேர் இப்போ உள்ளே போகிறாங்கன்னா அப்போ அந்த பல்பு எரிஞ்சிருக்கும். அந்த 4 பேர் ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த பல்புங்கிறது ஆஃப் ஆகும். ஒருவேளை உள்ளே போயிருக்கவங்கள்ட்ட ஃபோனு இது மாதிரி அதாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாட்டி இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கவங்க பார்த்து உள்ளே யாரோ இருக்காங்க, உள்ளே போனவங்க இன்னும் வெளியே வரலன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக விஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Hello everyone, I am Vishnu MS from SNS institution, SNS College of Technology. இப்போ நம்ம வந்து டிசைன் திங்கிங்ல இருக்க ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிசைன்ல விகாஷி சொன்ன மாதிரி இப்போ யாராவது சப்போஸ் ஒரு ஆக்சிடென்டலா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுக்கு ஒரு டிவைஸ் எக்ஸாம்பிளா வைக்கணும்னா லைக் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிவைஸ் பண்ணலாம். லைக் இப்போ வந்து நான் அதோட காம்பனன்ட்ஸ் சொல்றேன். இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணலாம். லைக் இந்த டிவைஸ் பேர் வந்து செல்ஃப் மூமெண்ட் மானிட்டரிங் டிவைஸ். அப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதை செய்யறோம்னா இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ டோர்ல நம்ம அதை மேலேயும் கீழேயும் அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒருத்தர் அந்த என்டர் ஆனாங்கன்னா அந்த அல்ட்ராசோனிக் சென்சார்ல சென்ஸ் ஆகி உள்ள வந்து அந்த சர்க்கியூட்ல 1 person என்டர்ட்னு என்டர் ஆகும். இப்போ அந்த பர்சன் வெளியே போனாதான் இந்த சர்க்கியூட் வந்து யாரும் இல்லை ஜீரோன்னு வரும். லைக் இதுக்கு நம்ம வந்து ஒரு 5 volt அடாப்டர் எடுத்துக்கிட்டு ஒரு எல்இடி பல்ப் அட்டாச் பண்ணிக்கலாம். யாராவது என்டர் ஆனாங்கன்னா பல்ப் இன்னும் ஆன்ல இருக்கிற மாதிரி. லைக் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ 10 பேர் என்டர் ஆகுறாங்க ஒரு குடோனுக்குள்ள, 9 பேர் வெளியே வந்துட்டாங்க. யாரும் இல்லைன்னு லாக் பண்ண போகும்போது அந்த பல்பை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஆள் உள்ள இருக்காங்க. அப்போ நம்ம அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சில இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தடுக்கப்படும். ஏன்னா சில தடவை வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் இப்படி நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு காம்பனன்ட்ஸ் பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஒரு 5 volt அடாப்டர், ஜம்பர் ஒயர்ஸ், ரெட் போர்டு போதும். அப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டினோ யூனோ தெரியும்னு நினைக்கிறேன். அதுலதான் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணுவாங்க. லைக் இந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ண போறோம். லைக் ப்ரோட்டோடைப்னா அது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. அது நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ண போற நம்மளோட இனிஷியல் ப்ராடக்ட். லைக் அதுக்கப்புறமா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு ஏற்ற சொல்யூஷன் வருதான்னு நம்ம அதை செக் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கொடுப்போம். டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ல இதுதான் கடைசி ப்ராசஸ். லைக் டிசைன் திங்கிங்னா நீங்க உங்களோட சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நீங்க இந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ணலாம். இதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால டிசைன் திங்கிங் இஸ் காமன் டு ஆல். நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ.
ஸோ எங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிசைன் திங்கிங்? எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த சொல்யூஷன்ஸ் தேர் வில் பி அ நியூ ப்ரொபோஸ்டு சொல்யூஷன் ஃபார் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்ல 13வது மாடியில ஒரு ஆள் மேல இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு பில்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அவரை மறந்துட்டு போனா இந்த நைட்டு பூரா அவருக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சிருக்காங்கன்னா, உள்ள வர எல்லாத்துக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி சைன் இன் பண்ணிட்டு வெளியே போகும்போது சைன் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டிசைன் திங்கிங் ப்ராப்ளத்துல வி ஆர் அப்ளைடிங் சம் மெக்கானிசம் டு ஃபைண்ட் சம் சொல்யூஷன். ஸோ 10 பேர் உள்ள வராங்க, 10 பேர் வெளியே போனாதான் வாட்ச்மேன் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். 8 பேர் வந்தால் மீது 2 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதா இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ டிசைன் திங்கிங் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் இல்லாம ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸை வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் அப்ரோச் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அதுதான் மெயினா நம்ம டிசைன் திங்கிங்ல பாக்குறது. எங்க எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் திஸ் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸை எங்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், இன்ஜினியரிங் காலேஜ், ஃபார்மசி காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 5 பில்லர் பேஸ்ல அப்ளை பண்றாங்க. தட் இஸ் சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி, சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங், அண்ட் எஸ்சிடிஸ் ஸ்கில் கேரியர் டெவலப்மெண்ட், ஐஐபிசி, அண்ட் லாஸ்ட் எஸ்ஆர்ஐ. ஸோ நாங்க இந்த பூட் கேம்ப் நடத்துறதுக்கு மெயின் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ. எஸ்ஆர்ஐ மீன்ஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிள் இனிஷியேட்டிவ். நாங்க என்ன ஒண்ணு பண்ணாலும் அதை வந்து சொசைட்டியும் நல்லா பயன்பெறணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் திங்கிங் தெரியாதவங்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸா இது செஞ்சாங்க. ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண உங்க அனைவருக்கும் எங்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாகவும் எங்க ஸ்டூடெண்ட் சார்பாகவும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். விஷ்ணு வேற ஏதாவது சொல்லணும்னா கண்டினியூ பண்ணுங்கப்பா. Sir, I have one doubt, sir. Yes, pa, you can ask. Sir, DT project, DT வந்து ப்ராஜெக்டோட பேட்டர்ன்லாம் போட முடியுமா சார்? அதாவது பேட்டர்ன் நீங்க ஒண்ணு வந்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்ச ஐடியாவை உலகத்துல யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் சொன்ன கான்செப்ட் 10 பேர் உள்ள வேலை செய்யறாங்க, அந்த 10 பேர் உள்ள வந்து வெளியே போறதுக்கு நீ ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சா அது இந்தியால இல்லாம உலகத்துல எந்த கண்ட்ரிலையும் கண்டுபிடிக்காம இருந்தா நம்ம பேட்டர்ன் போடலாம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேட்டர்ன் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் கடையில சிக்கன் எத்தனை நாள் தொங்குது, பிளஸ் ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் எப்படி மானிட்டர் பண்றாங்க, பிளஸ் ஒரு 2 வீலருக்கு சைடு ஸ்டாண்டு எடுக்காம இருந்தா வண்டி எப்படி போறது. இது மாதிரி சொசைட்டில இருக்க ப்ராப்ளத்துக்கு யாரும் சொல்யூஷன் தராம நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பேட்டர்ன் போலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you. We can end. Sir, one question more, sir. Yes, Patel pa. Sir, IIPC நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகுது சார் நம்ம கரியர் கைடன்ஸ்க்கு? அதாவது இந்தியன் அது ஐஐபிசியோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல். அதாவது நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கோம். ஈவன் தோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உலக லெவல்ல பெரிய டீம்டு ஒரு குவாலிட்டியான யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட இதுக்கு மேட்ச் ஆகாது. ஒரு அகில உலக சர்வே பிரகாரம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வருஷத்துல 2 வாட்டி அப்டேஷன் ஆகுது. பட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸோ அட்டானமஸ் சிலபஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்கவோ இல்லை 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ இண்டஸ்ட்ரியில நடக்கிறத உடனுக்குடனே நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஏஐல ஒரு டூல் கண்டுபிடிக்கிறாரு, சேட் ஜிபிடில புதுசா ஒன்று அப்டேட் பண்றாங்கன்னா அதை உடனடியா இந்த இன்ஜினியரிங் சொசைட்டிக்கோ இல்லை ஆர்ட்ஸ் சயின்ஸ் சொசைட்டிக்கோ இல்லை ஃபார்மசி சொசைட்டிக்கோ இண்டஸ்ட்ரி பர்சன் வந்து சொல்லி தரதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல். இண்டஸ்ட்ரி பீப்புள் எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எஸ்என்எஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அதுல பூரா மிஷின்ஸ் பத்தி படிக்கிறாங்க. ஈவன் தோ அவங்க மிஷின்ஸ் பத்தி படிச்சாலும் அது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜா தான் இருக்கும். ஸோ நாங்கள் கோர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் செஷன் ஒன்று வச்சு இண்டஸ்ட்ரியல் இருக்க பர்சன் ஆர் ஏதாவது டாப் பிராண்டு காலேஜ் ஐஐடிஸ் என்ஐடிஸ் இருக்கவங்க
அவங்க அந்த ஃபீல்ட்ல லேட்டஸ்டா ஏதாவது இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை பத்தி வந்து சொல்லி தருவாங்க. பிளஸ் பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ்க்காகவும் இது யூஸ் ஆகுதுப்பா. தேங்க்யூப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். Okay, sir. Thank you, sir. Thank you all for joining this DT bootcamp. We hope you guys had a valuable time with us. Thank you to all. Thank you very much. Thank you.